ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து மட்டன் வெள்ளை குருமா தான் செய்யப்படுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து 3/4 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3 வெங்காயம், ஒரு 1/2 தக்காளி, அதுக்கப்புறம் தேங்காய், ஓல் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கசகசா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான ஆயில், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மட்டனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்து கர்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஓல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஓல் கரம் மசாலா சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம். ரொம்ப வந்து கலர் மாறக்கூடாது. இது ஒயிட் குருமா. கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன், விழுதா அதையும் சேர்த்துருவோம். மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்துருவோம். இது வந்து ஒரு 25 மினிட்ஸ் நம்ம வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். சால்ட் சேர்த்துட்டு வாட்டர் சேர்த்துட்டு வேக வச்சுருவோம். வெந்த பிறகு நம்ம வந்து தேங்காய், இந்த முந்திரி கசகசா அரைச்சதை சேர்த்துக்கலாம். இது வேகட்டும். இப்போ வந்து தக்காளியை வதக்க வேண்டாம், அப்படி போட்டுடலாம். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக. இப்போ இதை 25 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். சூப்பராக வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து தேங்காயும் அப்புறம் கசகசா முந்திரி அரைச்சுமே அதை சேர்த்துருவோம். முந்திரியும் கசகசா அரைச்சுமே அந்த விழுதை சேர்த்துருவோம். இப்போது தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் விழுதும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். நான் வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கேன். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்க்கலைன்னா இன்னும் கூட ஒயிட்டாக இருக்கும். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், நான் சப்பாத்தியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இட்லி, தோசை, ரைஸ் கூட நல்லாயிருக்கும்.